இன்றைக்கி ஒரு துரிதமான துவாதசி சமையல் பார்க்க போகிறோம். துவாதசி கஞ்சி. நம்ம துவாதசிக்கு வந்து பாரணை எல்லாம் போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து சிம்பிளாக இந்த துவாதசிக்கு என்ன பண்ண முடியும், எதுவுமே இல்லை. துவாதசிக்கு வந்து மஸ்ட்டு அப்படின்னா நெல்லிக்காய், அகத்திக்கீரை, சுண்டக்காய். மூணுமே வந்து கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம். நெல்லிக்காய் தவிர மிச்ச ரெண்டும் ரொம்ப கஷ்டம். இந்த மாநிலத்தில் சேர்த்துக்க முடியாது வேறு. ஆமாம், இந்த மாநிலத்தில் இதெல்லாம் சேர்க்க முடியாது. அந்த மாதிரி சமயத்தில் துவாதசியை வந்து எப்படி நம்ம பாரணையாக எடுத்துக்கிறது அப்படின்னு ஒரு சிம்பிளாக ஒரு கஞ்சி பார்க்க போகிறோம். இது வந்து மாத்வாஸ்லாம் பண்ணுவாள், துவாதசி கஞ்சி அப்படின்னு ரொம்ப ஃபேமஸான இது இங்கே. ஸோ நம்ம அதை பார்க்க போகிறோம் எப்படின்னு. நம்ம இது அப்படியே நைவேத்தியம் பெருமாளுக்கு வந்து இன்றைக்கி நைவேத்தியம் தான். ஆமாம். ஸோ என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, அரை கப்பு வந்து பச்சரிசி, ஒரு அரை முடி தேங்காய், துளியூண்டு உப்பு, கொஞ்சம் மிளகு. இப்போ நான் அரிசி நல்லா களைஞ்சிக்கிறேன். ஓகே, களைஞ்சிட்டேன். இப்போ எவ்வளோ அரிசி இந்த அரை கிளாஸ் எடுத்துருக்கேன் இல்லையா, அதே அளவுக்கு ஜலம் விட்டு கொஞ்சம் இப்படி விட்டு இப்படி கிண்டிட்டுக்கிட்டேன். அடுப்பு சிம்மராக வைக்கிறேன். ஓகே. அதுக்குள்ளே இந்த தேங்காவை நல்லா அரைச்சி ஒரு 4-5 பால் எடுத்துட்டுறேன். 2-3 பால் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு 2-3 பால் எடுத்துக்கிறேன். அரைமுடி தேங்காயில் ஃபஸ்ட்டு பால், 2வது பால், 3வது பால் எடுத்துட்டேன். தனித்தனியாக வச்சுக்கணும். ஏமா தனித்தனியாக எடுத்து வச்சுட்டேன். ஓகே. 3வது பால் விட்டுறேன். ஃபஸ்ட்டு 3வது பால், அப்புறம் 2வது பால், அப்புறம் 1வது பால். ஆமாம். நான் இன்றைக்கி பெருமாள் என்ன கேட்கலான்னு நினச்சேன்னா, நீ நிறைய ராமாயண மகாபாரத கதையிலலாம் பெருமாளையும் நம்ம உடம்பையும் சம்மந்தப்படுத்தி பேசுவீங்க இல்லையா? ஆமாம். அதுமாரி தான் இன்றைக்கி கதை சொல்லுங்கள். அந்த மாதிரி பாடி சம்மந்தப்பட்ட விஷயமா? நம்ம பாடி பார்ட்ஸில் ஒரு ரொம்ப கவனிப்பு இல்லாத ஒரு பார்ட், ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி என்னென்னா வாய்க்குள்ளே இருக்கிற உள்நாக்கு. உள்நாக்குன்னு வச்சுக்கோங்க. நாக்கை நல்லா நீட்டோன்னு வச்சுக்கேன். கீழ்ப்பகுதியில் 2 ஓரத்துலேயும் கொஞ்சம் சொரசொரப்பாக இருக்கும். அதே மாதிரி அதுக்கு பின்னாலேயும் 2 இருக்குது. மொத்தம் 4. இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயம் இருக்கு இல்லையா, ரொம்ப முக்கியம். சொல்கிற வார்த்தையும் ரொம்ப முக்கியம். பின்னால் சொல்ல போகிற கதைக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியம். மொத்தம் 4 இருக்கும். மேலே வந்து உள்நாக்கு இருக்கும். அந்த உள்நாக்கு வந்து சின்னதாக நாக்கு மாதிரி அங்கே தொங்கின்னு இருக்கும். ரொம்ப காலமாகவே இப்போ சமீபம் வரைக்கும் இந்த பகுதி வந்து தேவையில்லாத பகுதி அப்படின்னு டாக்டர்ஸ்லாம் திங்க் பண்ணி அதை ரிமூவே பண்ணிடலாம் அப்படின்னுங்கிற அளவுக்கு இருந்தாங்க. இப்போ ரீசன்ட் ஸ்டடீஸில் வந்து இதோடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். இது எதுக்காக இங்கே வந்து இந்த இடத்துல அந்த உள் நாக்கும் அதுக்கு கீழே ஒரு 4 பகுதியும் இருக்குது அப்படின்னு தெரிய ஆரம்பிச்சிருக்கோம். இதுக்கு இங்கிலீஷில் வந்து டான்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டான்சிலுடைய சிக்னிஃபிகன்ஸ், இதோட வேலை என்ன அப்படின்னா, வாய் மூலமாகவோ மூக்கு மூலமாகவோ பாக்டீரியா இல்லை வைரஸ் உள்ளே போகுதுன்னு வச்சுக்கோங்க. பாடியில் முதலாக ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த டான்சில். வாய் மூலமாகவோ மூக்கு மூலமாகவோ சுவாசிக்கும் போது காற்று உள்ளே போகும். இதை வந்து ஃபில்டர் பண்ணுறது ஃபஸ்ட்டு வேலை இந்த டான்சிலோட வேலை. குறைச்சிடும். டான்சில் சரிவர வேலை பண்ணலை அப்படின்னா நேர இதெல்லாம் லங்ஸுக்கு போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு பாதுகாப்பு அப்படிங்கிறது இந்த டான்சில். இந்த டான்சிலே சில சமயம் இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஏன்னா டான்சில்ங்கிறது வந்து நான் முதலே சொன்ன மாதிரி ஒரு சின்ன ஒரு உறுப்பு. அது வந்து ஒரு ஹெவி வைரஸ் வந்ததுன்னு வச்சுக்கேன், அதுவே இன்ஃபெக்ஷன் ஆகும். அந்த இன்ஃபெக்ஷன் ஆகிற சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னா தொண்டை வீங்கிடும். த்ரோட், அந்த சோர் த்ரோட்டுன்னு சொல்லுவோம்ல, அது வரும். ஃபீவர் வரும். ஸ்டொமக் அப்செட் ஆகிடும். ஏன்னா அது தாண்டி தான் உள்ள எல்லாமே இருக்கு இல்லையா, ஃபுட் பைப்பு, டைஜஷன் எல்லாமே வந்து இதாகும். இது சின்ன வயசுலேருந்து பெரிய ஆளுங்க எல்லாருக்குமே வர்ற ஒரு பிரச்சனை. இது வந்துடும். இது வந்து சில இடங்களில் வந்து சர்ஜரி பண்ணி எடுத்துருவாங்க, சில இடங்களில் மருந்து போட்டு இது பண்ணுவாங்க. ஆனால் இதோடைய வேலை வந்து இதுதான். இது முதல் வேலை வந்து இதோட வேலை வந்து பாக்டீரியாவையும் வைரஸையும் தடுக்கும். 2வது வேலை வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இதில் இருக்குது, இந்த டான்சில் இருக்கு. இந்த 2 வேலையும் முக்கியமான வேலை. சப்போஸ் இது கெட்டெடுத்துன்னு வச்சுக்கோ, இந்த பகுதி வந்து கெட்டு போயிடுது, அது வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடுது அப்படின்னா இதை எப்படி சரி பண்ணுறது? வீட்லேயே பண்ணுற முறைகளும் இருக்குது. ரொம்ப ஜாஸ்தியாக போயிடுதுன்னா டாக்டர்கிட்ட போவா.
சாதாரணமான விஷயம் எதில் பண்ணலாம் அப்படின்னா அதில் 2 முக்கியமான விஷயம். ஒன்று வந்து சால்ட் வாட்டர் காக்லிங். உப்பு கொஞ்சம் வார்ம் வாட்டரில் போட்டுட்டு அதை வந்து காகிள் பண்ணிகிட்டே இருக்கணும். சால்ட் வாட்டர் காக்லிங். அதில் வந்து இதில் இருக்கிற இன்ஃபெக்ஷனை அழிச்சிடும் அந்த உப்பு. இன்னொரு மெத்தட் வந்து துளசி தீர்த்தம். துளசியை தீர்த்தத்தில் போட்டு லேசாக கொதிக்க வச்சு அதையும் கொஞ்சம் மிதமான சூட்டில் குடிக்க சொல்லுவாங்க. இது 2 வந்து ஹோம் ரெமெடிஸ். ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து டாக்டர்ஸ்லாம் சொல்கிறது வந்து இதை வந்து நீக்கப்படாது, இது வந்து வேணும். ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ஷன், உடம்புக்கு ஃபஸ்ட்டு ப்ரொடெக்ஷன் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் பாடி இது வந்து டான்சில் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது டான்சில் வந்து கொஞ்சம் கட்டியாக எடுத்து இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சுன்னா அதுக்கு பேர் வந்து டான்சுலைட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டான்சில் வந்து முக்கியமான ஒரு பகுதி. பெருமாளை பற்றி சொல்லுங்க நினச்சிருந்தேன். உங்களுக்கு பயாலஜி படிக்க தெரியும், பயாலஜி கிளாஸ் எடுத்துருக்கீங்க எனக்கு. நானும் கேட்டு வருவார் பெருமாள் பெருமாள் இப்போ தான் வருவார். ஒரு நிமிஷம் பெருமாள் என்று எங்கே ஆறாருன்னு சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் புரிஞ்சிருது இல்லையா? இது ஓரம் வச்சுக்கோ. இப்போ நம்ம வந்து பெருமாள் கதைக்கு போவோம். நம்ம திவ்ய தேசம் தெரியும், 108 திவ்ய தேசங்கள் இருக்குது ஸ்ரீ வைஷ்ணவா மரபில். திவ்ய தேசம் அப்படிங்கிறது வந்து ஆழ்வார்கள் மங்களாசாசனம் பண்ண கோவில்கள் 108 இருக்குது. பூமியில் வந்து 106, 107 வந்து திருப்பார்கடல், 108 வந்து பரமபதம். இந்த 7, 8, 107, 108 உயிரோடு இருக்கும்போது பார்க்க முடியாது. ஓகே, இந்த 107 பற்றி இப்போ பார்க்க போகிறோம். 107ங்கிறது திருப்பார்கடல். இந்த திருப்பார்கடல் திவ்ய தேசம் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட எல்லா ஆழ்வார்களும் பண்ண மங்களாசாசனம் பண்ண ஒரு ஸ்தலம், திருஸ்தலம் திருப்பார்கடல். திருப்பார்கடலில் வந்து ஸ்ரீமன் நாராயணன் பள்ளி கொண்ட ஒரு அம்சமான ஒரு ஸ்தலம். இதில் வந்து முக்கியமான கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கே வந்து பெருமாள் வந்து வியூக வாசுதேவன் அப்படின்னு சொல்லுவான். இந்த பெருமாளை வந்து வியூக வாசுதேவன் அப்படின்னு சொல்லுவான். இந்த வியூக வாசுதேவன் வந்து 4 பிரிஞ்சு இங்கே அமர்ந்திருக்கார். இந்த வியூகம் அப்படின்னாலே பிரித்தல் அப்படின்னு அர்த்தம். வியூகம் அப்படின்னா பிரித்து கையாளுறது. 4 பிரிஞ்சு இங்கே சேவை சாதிக்கிறார் இந்த திருப்பார்கடலில். இந்த திருப்பார்கடலுக்குன்னு ஒரு புராணம் இருக்கு. என்ன புராணம் அப்படின்னா, துர்வாச முனிவர் வந்து ஒரு தடவை தேவர்கள் எல்லாம் வந்து சபிச்சிடுறார். ஏதோ ஒரு கோபத்தில் துர்வாச முனிவர் வந்து ஒருத்தரை சபிக்கிறனால அவருடைய ஆற்றல் இன்னும் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். ஆமாம், முனிவர்கள்லாம் வந்து கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லுவார். துர்வாச முனிவர், விஸ்வாமித்ரர் நல்லா பெரிய மகரிஷிகள். அவள் கோவப்பட்டா ஒரு நல்லது நடக்கும், தப்பு நடந்தால் தான் கோவப்படுவா அவள். ஸோ அவள் கோவப்பட அவளுடைய தவ வலிமை ஜாஸ்தியாண்டே இருக்கும். இந்த துர்வாச முனிவர் ஒரு தடவை தேவர்கள் மேலே கோவப்பட்டு ஒரு சாபமிட்டுருவார். அப்போ அவளுடைய வலிமைகள்லாம் குறைஞ்சிட்டுருக்கும், தேவர்களுடைய வலிமையெல்லாம் குறைஞ்சிருக்கும். அப்போ அவள் எல்லாரும் வந்து மகாவிஷ்ணுவை போய் பார்த்து எங்களுக்கு ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு மகாவிஷ்ணுவை கேட்டுப்பாள். இப்போ மகாவிஷ்ணு என்ன சொல்லுவார்னா, மகாவிஷ்ணு வந்து பார்க்கடலில் பள்ளி கொண்டு இருக்கார். இப்போ சொல்லுவார், இங்கே இருக்கிற பார்க்கடலை வந்து கடைங்க, நல்லா கடைஞ்சோம்னா அதுலேருந்து அமிர்தம் வரும். அந்த அமிர்தத்தை தேவர்கள் எல்லாரும் பருகணும். பருகிட்டால் நீங்கள் இழந்த சக்தியை திரும்ப பெறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இது எப்படி பார்க்கடலில் வந்து எப்படி கடையிறது? இது வந்து ஒரு பானையில் வச்ச தயிரா கடையிறதுக்கு? அவ்வளோ பெரிய பார்க்கடலில் கடையிறதுக்காக மேருமலையவே கொண்டு வருவான். மேருமலையை கொண்டு வந்து வாசுகி பாம்பை வச்சு அதை வந்து கயிறாக்கி கடைவான். கடையும் போது தேவர்கள் மட்டும் கடைய முடியாது, அதுக்கு அசுரர்களுடைய உதவியும் தேவை. அதனால் அசுரர்களையும் கூட்டின்னு வந்து ஒரு பக்கம் அசுரர்கள் ஒரு பக்கம் தேவர்கள் கடைன்னு கடைஞ்சி ஃபஸ்ட்டு வந்து விஷமாக வரும், விஷ புகை வரும், அதுலேருந்து எல்லாரும் சுருண்டுருவா. அதுக்கப்புறம் எந்திருந்து திருப்பி கடைஞ்சி அதுலேருந்து நஞ்சு வந்துடும். அந்த நஞ்சை வந்து சிவன் எடுத்து சாப்பிட்ருவார்.
ஏன்னா அந்த அமிர்தம் வரணும், தேவர்கள்லாம் நன்னா இருக்கணும்னு சிவன் வந்து அதை பருகிடுவார் அந்த விஷத்தை. இப்போ பார்வதி வந்து கழுத்தை பிடிச்சிருவா, அந்த விஷம் வந்து கழுத்தோடு நின்றோம். அதனால நீலகண்டன் பேர் அவருக்கு. அதுக்கப்புறமா பார்க்கடலேருந்து அமிர்தம் வரும், மகாலட்சுமி வருவா, மகாலட்சுமி விஷ்ணு கல்யாணம் பண்ணிடுவார். மோகினி அவதாரம் எடுத்து அசுரர்கள்லாம் அந்த அமிர்தத்தை சாப்பிடாம தேவர்கள் மட்டும் சாப்பிட்ற மாதிரி ஒரு அவதாரம் நாடகம் பண்ணி அதுக்கப்புறமா மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணிப்பார். இதுதான் வந்து திருப்பார்க்கடல் புராணம். இப்போ நம்ம வந்து இதையும் அப்படியே டான்சிலையும் கம்பேர் பண்ணலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், டான்சில் அப்படிங்கிறது வந்து 4 பகுதியாக இருக்குது. நம்ம நேரம் இப்படி பார்த்து நாக்கை நல்லா வெளியே நீட்டி பார்த்தோன்னு வச்சுக்கோ, உள்நாக்குக்கு கீழே 2 பகுதி, லெஃப்டில் ரைட்டில் தெரியும். அதே மாதிரி பின்னால் இருக்குது இன்னும் 2, அது கண்ணுக்கு தெரியாது. அதனால தான் 107 வந்து இந்த பூமியில் இல்லை, கண்ணுக்கு தெரியாதுன்னு சொல்லுவாள். அதே மாதிரி நாக்கில் நீட்டும் போது மேலே வந்து உள் நாக்கு இருக்கு இல்லையா, அது வந்து தொங்கின்னு இருக்கும் சின்னதாக. அதுதான் வந்து திருப்பார்க்கடலில் விஷ்ணு ஆதிசேஷன் மேலே படுத்துட்டு இருப்பார். அந்த ஆதிசேஷனோட அம்சமாக இருக்கும் அந்த உள் நாக்கு. திருப்பார்க்கடலில் வியூகமூர்த்தின்னு சொன்னேன் இல்லையா, வியூக வாசுதேவன் தன்னை 4 பிரிச்சுன்னு இருப்பார், பிரிச்சுண்டு சேவை சாதிப்பார். இந்த 107வது திவ்ய தேசம் திருப்பார்க்கடல் புராணம் படித்தா இதில் தெரியும். இதில் கொடுத்துருப்பார், பெருமாள் வந்து 4 பிரிஞ்சிருப்பார். அதுதான் இங்கே 4 இருக்கும். அந்த உள்நாக்குக்கு கீழே 4 பகுதியாக இருக்கும். அது இது வந்து திருப்பார்க்கடல் அப்படிங்கிறது வந்து வெண்மை நிறக்கடல், வெள்ளையாக இருக்கும். இந்த டான்சிலை பற்றி படிச்சோன்னு வச்சுக்கோங்க. இந்த டான்சில் வந்து சயின்ஸில் சொல்லுவாங்க ஒயிட் பிளட் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, WBC. இந்த WBC இந்த டான்சிலில் இருக்குது. ஒயிட் பிளட் செல்ஸ் நிறைய இருக்குது. அதான் திருப்பார்க்கடல், வெள்ளையான கடல். இன்னொரு விஷயம், வெளியிருந்து வர்ற பாக்டீரியா வைரஸை இது வந்து அழிக்கும்னு சொன்னேன் இல்லையா. எதை வச்சு அழிக்கும்? லிம்ஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, LYMPH, லிம்ஃப்னு சொல்லுவாங்க. இந்த லிம்ஃப் அப்படிங்கிறது வந்து உமிழ் நீர். இந்த உமிழ் நீரானது நஞ்சுக்கு நஞ்சு, உடம்புக்கு நல்லது. வெளியே பாக்டீரியா வைரஸ் வாய்க்குள்ளே போச்சுன்னு வச்சுக்கோ, இந்த உமிழ் நீர் அந்த வைரஸை கொண்டுரும். எனக்கு சின்ன வயசில் தமிழில் படிக்கும்போது ஒரு வாத்தியார் சொன்னார் எனக்கு, நான் 6th 7th படிக்கும்போது, நைட்டு நம்மலாம் தூங்கிடுவோம்ல, காலம்பரை நம்ம நைட்டு தூங்க போகும்போது 2 நெல்லை எடுத்து வாயில் போட்டுட்டு நம்ம படுத்துட்டோம்னு வச்சுக்கேன், அது பண்ணக்கூடாதுன்னு, அது தொண்டையில் மாட்டிடும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லுவார், அந்த நெல்லை வந்து ஒரு 7-8 ஹவர்ஸ்க்கு அப்புறம் துப்பி அந்த நெல்லை 2 கோழி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோ, அந்த கோழி செத்துரும் பாரு. ஏன்னா அந்த உமிழ்நீர் வந்து நஞ்சுக்கு நஞ்சு, உடம்புக்கு நல்லது. அந்த உமிழ்நீரால தான் டைஜஷனே நடக்கிறது. நமக்கு, நம்ம உடம்புக்கு நல்லது, அடுத்த பாடிக்கு கெட்டது. அது அதை தான் நஞ்சுன்னு சொல்கிறது. இங்கே வந்து கடையும் போது நஞ்சு வெளியே வரும். அந்த நஞ்சு வெளியே வந்து தேவர்களே வந்து மயக்கம் போட்டு விழுந்துருவா. அதாவது அந்த நஞ்சால் அந்த இம்யூன் சிஸ்டமே வந்து பாதிக்கப்படும். எப்போ அந்த கட்டி வரும்போது, அதைத்தான் நான் சொன்னேன், டான்சுலைட்டஸ் அப்படின்னு கட்டி வருது சொன்னேன் இல்லையா. இந்த டான்சுலைட்டஸ் வரும்போது இந்த தேவர்களே வந்து, அதாவது நல்ல பாடி சிஸ்டம்ஸே வந்து அஃபெக்ட் ஆகிடும் இந்த கட்டி வரும்போது. இந்த கட்டியை நம்ம வந்து எப்படி நம்ம வந்து அழிக்கிறதுன்னு பார்த்தோம். ஹோம் ரெமெடிஸ்ன்னு சொன்னேன் இல்லையா. உப்புங்கிறது என்ன அம்சம்? மகாலட்சுமி. அதான் சொன்னேன் இல்லையா, இந்த கதையில் கடைசியில் என்ன வரும்? மகாலட்சுமி வருவா. இந்த உப்பு ஒரு ஹோம் ரெமெடி. இன்னொரு ஹோம் ரெமெடி என்ன சொன்னேன்? துளசி தீர்த்தம். துளசி யாரோட அம்சம்? பெருமாள் அம்சம். புரியுதா? இப்போ இதுக்கு கனெக்ஷன் வருதா? ஸோ இந்த 107வது திவ்ய தேசம் திருப்பார்க்கடலும் நம்ம உள் நாக்கும் கனெக்ஷன் இருக்குது. இது நான் வந்து இப்போ ரீசெண்டாக அந்த டான்சிலை பற்றி படிக்கும்போது எனக்கு தோணித்து, இது வந்து நான் எங்கேயும் படிக்கலை, இது என்னுடைய சொந்த கருத்து. தப்பாகவும் இருக்கலாம், ரைட்டாகவும் இருக்கலாம். எனக்கு தோணித்து, இதை நான் சொல்கிறேன். ஸோ இந்த நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் பார்ப்பா. இது வந்து கரெக்டாக இல்லையா அப்படின்னு கமெண்ட்டில் போடுங்க. எனக்கு தோணுது இது.
107வது திவ்ய தேசம் திருப்பார்கடலும் டான்சிலும். எங்கேருந்து எங்கே கனெக்ட் பண்ணிட்டீங்க நீங்கள்? எங்கேருந்து எங்கே கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு அப்போ எல்லாமே அப்படி இருக்கு பாரு. இப்போ அந்த காலத்துலலாம் வந்து இந்த நம்ம வேதங்கள்லாம் எழுதினவா இல்லையா, இந்த வேதங்கள்லாம் எழுதினவா வந்து பெரிய பெரிய சித்தர்கள், ரிஷிகள், முனிகள், ஞானிகள் இவெல்லாம் வந்து கோர்வையாக எழுத மாட்டா. எதையுமே நேரடியாக 1+1 = 2 அப்படின்னு போட மாட்டான். வேறு சாதாரணமான கவிஞர்களுக்கே வந்து அந்த மிகைப்படுத்தி சொல்கிறது வந்து ஒரு அழகுன்னு சொல்லுவாங்க. அதாவது கவிதைக்கு பொய் அழகு இல்லையா, அது மாதிரி ஒரு மிகைப்படுத்தி சொல்கிறது வந்து கவிஞர்களுக்கு அழகு. சாதாரணமான கவிஞர்களுக்கே அப்படி இருக்கும்போது வேதம் எழுதின சித்தர்களுக்கு எப்படி இருக்கும்? அவள் வந்து எதையுமே வந்து சயின்ஸ் ஃபிக்ஷனாக தான் சொல்லியிருப்பாள். இந்த புராணங்கள், நம்ம கதைகள், வேதங்கள் எல்லாமே வந்து கதையை சொல்லி அப்படி சொல்லியிருப்பாள். இதை நீ கேட்கலாம், இதையே நேரடியாக அப்படியே சொல்லியிருக்கலாமே. இப்போ திருப்பார்கடல் தான் வந்து இந்த டான்சில் அப்படின்னா இது நேரடியாகவே சொல்லியிருக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். ஆனால் நேரடியாக சொல்லியிருந்தான்னு வச்சுக்கேன், அது வந்து லெசன் மாதிரி ஆகிடும், அது மறந்து போயிடும். இப்போ இது மாதிரி டீகோட் பண்ணோன்னு வச்சுக்கோ, ஒரு புராணத்தை படித்து அதை டீகோட் பண்ணோன்னு வச்சுக்கோ, வாழ்க்கையில் மறக்காது. அது இதுதான் கம்பராமாயணத்தில் ஒரு சின்ன ஒரு செய்தி வரும். அனுமன் வந்து இலங்கைக்கு போயிடுவார். இலங்கைக்கு போய் சீதையை தேடிகிட்டே இருப்பார். சீதை கிடைக்கவே மாட்டான். ராவணனுடைய துணைவியெல்லாம் பார்த்து சீதான்னு நினச்சிப்பார். அந்த மாதிரி குழம்பி போடுவார். கடைசியில் சீதாவை பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிட்டாராம். அது எப்பேற்பட்ட சந்தோஷங்கிறது கம்பன் வந்து எழுதுறான் கம்பராமாயணத்தில். எப்பேற்பட்ட சந்தோஷம் தெரியுமா? ஒரு புரியாத விஷயத்த புரிஞ்சின்றவனுக்கு எவ்வளோ சந்தோஷம் வருமோ அந்த சந்தோஷமா. ஏன் அப்படி அனுமனுக்கு சொல்கிறாங்கன்னா, அனுமன் வந்து சமஸ்கிருதத்தில் 9 இலக்கணம் படித்தவர். அந்த பண்டிட்ஸுக்கு அந்த பாண்டித்துவம் இருக்கு இல்லையா, அது தெரிஞ்சவாளுக்கு சந்தோஷம், உச்சக்கட்ட சந்தோஷம் அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயத்தை டீகோட் பண்ணும்போது எவ்வளோ சந்தோஷம் வருமோ அந்த சந்தோஷம். அதுக்காக சொல்கிறது. இது வந்து நம்ம அந்த மாதிரி டீகோட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோ, ஒரு புராணத்தை எடுத்து இதை கம்பேர் பண்ணி இதுதான் சொல்ல வந்திருக்கா அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த விஷயம் வந்து மறக்காது. ரொம்ப பிளேட் போட்டேனா? நான் மறந்துட்டேன், நான் பண்ணுறேன். இது ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா வெந்துடுது. அது வந்து நல்லா அப்படி வேணுன்னா குழச்சிக்கணும் தோச்சு அப்படியே குழச்சிக்கலாம், இல்லை பரவாயில்ல அப்படின்னா அப்படி வச்சுக்கலாம். ஆயிடுச்சு இல்லையா? இப்போ என்ன பண்ணுவேன்னா, இந்த ஃபஸ்ட்டு பால் பார்த்தீங்கன்னா இந்த பாலை விட்டுட்டு 1/4 டீஸ்பூன் மிளகு, உப்பு, 2 துளசி வச்சு பெருமாளுக்கு நைவேத்தியம் ஆயிடுது. துவாதசி கஞ்சி அன்றைக்கி சமைக்க முடியாது, டக்குனு பண்ணி பெருமாள் கம்பி பண்ணிட்டு சாப்பிட்றலாம். ஆமாம், அடுத்து நல்லா அது அருமையாக இருந்தது. நீங்கள் பயாலஜி கொஞ்சம் கம்பேர் பண்ணி சொன்னது நல்லா இது பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, எல்லாமே படிக்கும்போது நம்மளோட புராணங்களே ஒரு பகுதியாக படித்தான்னு வச்சுங்களேன், இன்னும் நல்லாயிருக்கும். டாக்டர்ஸ் எல்லாருமே இந்த சயின்ஸ் படிக்கிறோம் எல்லாருமே படித்தாலும் வச்சுங்களேன். ஆமாம், சயின்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருமே படித்தா நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆமாம், இது வந்து ஒன்று டீகோட் பண்ணும்போது நமக்கு நல்லா தெரியுது. இது வந்து உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயம், மனசு சம்மந்தப்பட்ட விஷயம் இதான் இருக்குது நம்ம புராணங்கள்லாம். ஒரு வாட்டி கீதை பற்றி சொல்லும்போது சைக்காட்ரிஸ்ட் பற்றி சொன்னீங்க. ஆமாம், ஸோ எல்லாருமே என்னென்னா படிக்கிறதுல வந்து ஒரு பகுதி வந்து இந்த வேதம் அதெல்லாம் படிக்கணும், கீதையெல்லாம் படிக்கணும்னு வச்சுதான் வச்சுங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். ஆமாம், வரும், அந்த மாதிரி காலம் வரும். ஓகே, தேங்க்ஸ். தேங்க்யூ.